சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கிராம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி டே 23 100 டேஸ் சோஷியல் சேலஞ்சில் இன்றைக்கி டே 23ல் சோஷியல் தேர்ட் டேர்ம் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். அடுத்தது அரசுரிமை. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கக்கூடிய ஐ பட்டனில் பழைய வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அரசுரிமை அப்படின்றது வந்து பரம்பரையானது. அரசர்கள் கோ அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோன் என்னும் சொல்லின் சுருக்கமாகும். வேந்தன், கோன், மன்னவன், கொற்றவன், இறைவன் என்னும் வேறு பெயர்களால் வந்து அரசர் அழைக்கப்படுறாரு. பொதுவாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசரின் மூத்த மகனே அடுத்து அரியணை ஏறினார். பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டில் ஏறுதல் அல்லது முடிசூட்டு விழா எனப்பட்டது. பட்டத்து இளவரசர் கோமகன் எனவும் அவருக்கு இளையோர் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் அழைக்கப்பட்டனர். அரசர் தினந்தோறும் அதாவது அரசையை வந்து கூட்டுறாங்க. அங்கு அவர் விவாதங்களை செவிமெடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தார். அரசின் வருமானம் வரிகள் மூலமே பெறப்பட்டது. நிலவரியே வருவாயின் முக்கிய வழி. அது இறை என அழைக்கப்பட்டது. இதை தவிர அரசு சுங்கவரி, கப்பம், தண்டம் ஆகியவற்றையும் வசூல் செய்கிறாங்க. அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல் அணிந்திருந்தனர். அதாவது காப்பு மாதிரி இருக்கும், சரிங்களா? அதன் மீது அணிந்திருப்பவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் குறிக்கப்பட்டிருந்தன. ஒற்றர்கள் நாட்டுக்குள் நடப்பவற்றை மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் நடப்பவற்றையும் தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்டனர். புறமுதுகில் அதாவது முதுகில் காயம்படுறது அவமானமாக கருதப்பட்டது. போரின் போது புறமுதுகில் காயம்பட்டதுக்காக அரசர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிரை மாய்த்து கொண்ட நிகழ்வுகளும் நடந்துள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வடக்கிருந்து உயிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சபை. சபை பார்த்திங்கன்னா அரசரோட சபையை வந்து அரசவை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அரசர் அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கம். அரி அப்படின்னா சிங்கம், சிம்மாசனம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அடுத்தது அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், அவைப்புலவர்கள் ஆகியோர் அமைந்திருந்தனர். 5 விதமான கடமைகளை செய்தனர். அதாவது கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றங்களை தண்டிப்பது. இந்த 5 வகையான தொழில்கள் வந்து அவங்க செய்கிறாங்க. அடுத்த தூதுவர்கள் அரசரால் பணியமர்த்தப்பட்டனர். தூதுவர்கள் முக்கியமான பங்கு வகித்தனர். அரசருக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் உதவி செய்தனர். அவர்கள் 5 குழு, அதாவது 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு, அப்புறம் எண் பெயர் ஆயம்னு சொல்லுவாங்க. அது வந்து 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு என 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. அடுத்தது வந்து படை. படை அப்படின்றது அரசருடைய படை அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு இராணுவ பிரிவு. இது வந்து 4 பகுதிகளை கொண்டிருந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்றது. படைத்தலைவர் வந்து தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் என்னென்னா வாள், கேடயம், தோமாரம், அதாவது எரி ஈட்டி இருக்கு இல்லையா, அதோட பேர் தான் தோமாரம். அப்புறமேட்டு வில்லு, அம்பு ஆகியவை ஆகும். தோமரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவதாகும். அப்புறம் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் வந்து படைக்கொட்டில் என்று அழைக்கப்பட்டது. கோட்டைகளை அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. போர் முரசும் கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது. சட்டமும் நீதியும். அரசரை இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவார். தலைநகரில் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது. கிராமங்களில் வழங்கப்படும் மன்றங்கள் என்பது தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்தன. தண்டனைகள் எப்போதுமே வந்து கடுமையாக தான் இருந்தன. முக்கியமாக திருட்டு வழக்குகளில் பார்த்திங்கன்னா மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. தலையை துண்டித்தல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்வது, சிறையில் அடைப்பது, அபராதம் அதாவது ஃபைன், தண்டம் விதிப்பது ஆகியவற்றை குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட தண்டனைகளாகும். அடுத்தது உள்ளாட்சி நிர்வாகம். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டன. நாடு பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது. ஊர் என்பது கிராமம் ஆகும். அவை பேரூர் அதாவது பெரிய ஊர், சிற்றூர் அப்படின்றது சிறிய கிராமம், மூதூர் அப்படின்றது முதிய ஊர் அதாவது பழமையான ஒரு கிராமம் அப்படின்னு பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. கடற்கரையோட நகரங்களுக்கு வந்து பட்டினம் அப்படின்னு பேர். புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான பேராக இருந்துச்சு. அதனால தான் அது வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது முக்கியமான நகரங்கள் பார்த்திங்கன்னா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காஞ்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த சங்ககால சமூகம். 5 வகை நிலங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது. ஸோ அது வந்து மண் வளத்தை பொறுத்து வகைப்படுத்தப்பட்டன. மருதநிலம் மென்புலம் அதாவது நன்சை என அழைக்கப்படுது. அதில் நெல்லும் கரும்பும் விளைந்தன. நெய்தல் தவிர மற்றவை வன்புலம் அதாவது புன்சை என அழைக்கப்படும். அதில் தானியங்களும் பருப்புகளும் விளைந்தன. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது நமக்கு தெரியும், தமிழில் கூட இந்த பாயிண்ட் வரும். ஸோ சோஷியலில் இது கொடுத்துருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் படிச்சுக்குவாங்க. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். அவர்களோட தொழில் பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல், அப்புறமேட்டு உணவு சேகரித்தல். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பேர் வந்து குறவர், குரத்தியர். அடுத்து அவர்களோட கடவுள் வந்து முருகன்.
அடுத்தது முல்லை நிலம். முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். அவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா ஆணிரை. ஆணிரைனா பசு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து மேய்த்தல். அடுத்தது அவர்கள் வந்து ஆயர் ஆய்ச்சர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவர்களோட கடவுள் மாயோன், அதாவது திருமால்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெருமாள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சாமி தான். அடுத்தது பாருங்கள் மருதம். மருதத்துக்கு வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். அவர்களோட தொழில் வந்து வேளாண்மை. இவர்கள் வந்து உழவன் அல்லது உழத்தியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவர்களோட கலைவன் வந்து இந்திரன். இந்திரன் யாருன்னா மழைக்கான தெய்வம். ஸோ மழை பெஞ்சால் தான் எங்களுக்கு வேளாண்மை நடக்கும் அப்படின்றனால அவர்களை வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க. அடுத்தது நெய்தல். நெய்தல் பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். இவங்களுக்கு வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் அப்படின்றது தான். இவங்க வந்து பரதர் பரத்தியர்னு சொல்லுவாங்க. அப்புறம் நுளத்தியர்னு கூட சொல்லுவாங்க. இவர்களோட கடவுள் வந்து வருணன். வருணன் தான் மழைக்கான கடவுள் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்திரன் தான் மழைக்கான கடவுள் வந்து சங்க காலத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா பாலை நிலம். பாலை நிலம் மிகவும் வந்து வறண்ட ஒரு நிலமாக இருந்தது. அதாவது சுரவும் சார்ந்த இடமும் தமிழில் வரும். அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது அவர்களோட தொழில் பார்த்திங்கன்னா வந்து வழிப்பறி செய்தல் தான். இதில் வந்து வீர செயல்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, வழிப்பறி செய்தல் தான் தமிழில் கொடுப்பாங்க. இவர்கள் பார்த்திங்கன்னா மறவர் மரத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொற்றவை தான் இவங்களோட கடவுள், அதாவது எயினர் ஏற்றியர் அப்படின்னு இவங்களுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது. ஸோ தமிழில் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் தமிழ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நெக்ஸ்ட்டு தமிழ் வீடியோவில் இந்த கடவுள்கள் வரும்போது நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சமூக வாழ்வில் பெண்களுக்கு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இல்லை. கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய நிறைய பெண்கள் வாழ்ந்தன. 40 பெண் பார்ப்புள்ளவர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் அப்படின்றது சொந்த விருப்பத்தை பற்றி அமைந்தது. இருந்திலும் கற்பில் சிறந்த பெண்கள் வந்து ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்கள் மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றிருந்தனர். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவோட சொத்தில் மகனுக்கும் மகளுக்கும் பங்கு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சட்டம் போட்டு தான் மகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நடுவில் வந்த ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமையெல்லாம் கிடையாது அப்படின்னு செஞ்சுட்டாங்க. அந்த ஒரு சிலர் யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் தான் முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்ற சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது சங்ககால பெண்பார்ப்புள்ளவர்கள் யாருன்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதி மந்தியார், அப்புறம் பொன்முடியார் அப்படின்றவங்க. அடுத்தது மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். முதன்மை கடவுள் வந்து சேயோன், அதாவது முருகன் இருக்கார் இல்லையா, அவர் தான். சங்க காலத்தில் வழிபடப்பட்ட ஏனைய கடவுளர்கள் சிவன், மாயோன் அதாவது விஷ்ணு, இந்திரன், வருணன் மற்றும் கொற்றவை. கொற்றவைனா காளிமார் இருக்கும். பாகுபலி படத்தில் கட்டுவாங்களா, இந்த போருக்கு முன்னாடி ஒரு சாமிக்கு பலி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொற்றவை. அடுத்தது நடுகள் வழிபாடும் வழக்கத்தில் இருந்தது. பௌத்தமும் சமணமும் கூட உடன் இருந்தன. வடப்பகுதியில் வளர்ந்திருந்தது போன்ற தமிழகத்தில் சாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சாதி பாகுபாடுகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் தான் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாருங்கள், ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை கொண்ட, அதாவது தொழிலை அடிப்படையாக கொண்ட திராவிட தென்னாட்டில் பின்னர் வந்ததே ஆகும். ஸோ முதல்ல இதெல்லாம் கிடையாது. அதாவது வர்ணாசிரம முறை அப்படின்னா 4 வகையான அடுக்குகள் இருக்கும், சரிங்களா. இறைவனோட தலையில் பிறந்தவங்க, மார்பில் பிறந்தவங்க, இடுப்பில் பிறந்தவங்க, அப்புறமேட்டு காலில் பிறந்தவங்க. இந்த காலில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கான். அந்த கதையை வச்சு தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ டாபிக் மாறிடும், அதுக்குள்ளே போனால் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது வீரக்கல், அதாவது நடுக்கல். பண்டைய தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மீது பெரும் மரியாதை கொண்டிருந்த போரில் மரணமடைந்த வீரர்களை நினைவை போற்றுவதற்காக நடுக்கற்கள் நடப்பட்டன. அதாவது அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள புதைச்சி அந்த இடத்துல வந்து கல் நடுவாங்க இல்லையா, இது பேர் தான் வந்து நடுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடை மற்றும் அணிகலன்கள். பொருளாதார வசதி மிக்க மக்கள் மஸ்லின் மற்றும் பற்று நேர்த்தியான பருத்திரை துணிகளான ஆடைகள் அணிந்திருந்தனர். சாதாரண மக்கள் பருத்திகளான 2 துண்டுகளான ஆடைகள் அணிந்திருந்தனர். சங்க இலக்கியங்களில் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிடுகின்றன. அதாவது கலிங்கம் அப்படின்னா வந்து துணி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பெண்கள் தங்கள் கூந்தலை பூக்களால் அலங்கரித்துக் கொண்டனர். ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன்கள் அணிந்தனர். தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்தின கற்கள், சங்கு, பாசிமணிகள் ஆகியவற்றால் செய்யப்பட்டிருந்தன. கலைகள் பலவிதமான இசைக்கருவிகளான முரசு, புல்லாங்குழல், யாழ் போன்றவை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. கரிகாலன் இசையில் 7 சுரங்கள் குறித்து பெரும்புலவை பெற்றிருந்தான். அதாவது 7 இசை வல்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 இசை வல்லான் என அழைக்கப்படுறது யாருன்னா கரிகாலன். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க உள்ளேருந்து கேட்டாங்கன்னா. அடுத்தது பாடும் புலவர்கள் பாணர், அப்புறம் விரலியர் என அழைக்கப்பட்டனர். கணிகையர் நடனங்களை நிகழ்த்தினர். கூத்து, நாட்டுப்புற நாடகம் சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சங்கள் விளைவது. அவர்கள் முத்தமிழ் என்ற கோட்பாட்டை உருவாக்கினர். முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம். அடுத்தவர்களோட தொழில் பார்த்திங்கன்னா மக்கள் மிக முக்கியமான தொழில்கள் வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் ஆகும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கைவினை தொழில் செய்வோரான தச்சர், கொல்லர்,
பொற்கொள்ளர், மட்பாண்டம் செய்வோரும் இருந்தனர். நெசவு செய்து விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாகவும் அன்றாடம் பேருக்கு அது முழு நேர தொழிலாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். மக்கள் பல்வேறு விழாக்களை கொண்டாடினர். அறுவடை திருவிழா, அதாவது பொங்கல், கார்த்திகை தீப விழா ஆகியவை அவற்றில் செலவாகும். இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது. பல வேடிக்கை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் நடைபெற்றன. நடமாடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சலாடுதல் இதெல்லாம் முக்கியமானதாக இருந்துச்சு. குழந்தைகள் பொம்மை வண்டிகளோட்டியும் மணல் வீடுகள் கட்டியும் விளையாண்டனர். அப்புறம் வணிகம் அப்படின்றது உள்ளூர், உள்நாட்டில், அப்புறமேட்டு கடல் கடந்து வெளிநாட்டில் என 3 நிலைகளில் நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த காலப்பகுதியில் தமிழகம் மேற்கண்ட விரிவான லாபகரமான வெளிநாட்டு வணிகம் தமிழ் மக்கள் மிக சிறந்த கடலோடிகள் என்பதை மெய்ப்பிக்கிறது. கடற்கரையோரமாக பொருட்களை பாதுகாப்பதற்காக சேமிப்பு கிடங்கள் கட்டப்பட்டன. முக்கிய துறைகளில் கலங்கரை இலங்கு சுடர், அதாவது கலங்கரை விளக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருதுகள் பூட்டிய கூட்டு வண்டிகள் எடுத்து சென்றனர். பண்டமாற்று முறை பரவலாக வழக்கத்தில் இருந்தது. புகார், மதுரை போன்ற முக்கிய நகரில் 2 வகையான சந்தைகள் இருந்தன. அதாவது நாலங்காடி, அல்லங்காடி. அல் அப்படின்னா இரவு அப்படின்னு அர்த்தம். பகலில் செயல்படக்கூடியது, ராத்திரியில் செயல்படக்கூடியது அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்றாங்க. மலபார் கருமிளகு. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொழில் அறிஞர்கள் அவர்களுடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்திய உடல்களை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட ஒரு முறையாகும். ஸோ பிரமிடுகளில் இருக்கும், இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா முசிறி, தொண்டி, அப்புறமேட்டு கொர்க்கை. முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், அப்புறம் சந்தனக்கட்டைகள். முக்கிய இறக்குமதி பொருட்கள் என்னென்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி மற்றும் குதிரைகள் ஆகியவை. இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கெடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு அறிவித்தாங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உள்ளே இந்த கேள்வி கேட்கும்போது இப்படிலாம் கேட்கலாம். அடுத்தது கடல் கடந்த வணிக தொடர்பு. தமிழகத்திற்கும் கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கிடையே வணிக உறவுகள் நிலவியது. தொல்லியல் அகழ்வுகள் மெய்ப்பித்துள்ளன. ஸோ இந்த வீடியோ இதோட இருக்கட்டும். பேலன்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். 2026 டிஎன்பிசியில் சர்வீஸ் வாங்குறதுக்காக படிச்சுட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். மறக்காமல் கலாம் ப்ளஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.